ஹலோ கைஸ், இப்போ நம்ம லீட் கோட் நம்பர் 26 ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் ஷார்ட்டட் அரே இந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் இது ஒரு ஈஸி கொஷின் தான், பட் நான் ஏன் இந்த கொஷின் எடுத்துருக்கேன்னா இது அடிக்கடி இன்டர்வியூவில் கேட்குற கொஷின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. அதனால தான் இப்போ இந்த கொஷின் எடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த கொஷின் கொடுத்துருக்காங்களே, இந்த கொஷினை உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஈஸியாக. இப்போ நமக்கு ஒரு ஷார்ட்டட் அரே கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இது இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கும், ஓகேங்களா? இதை வந்துட்டு இதில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா இன்பிளேஸாக பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ரிமூவ் தி டூப்ளிகேட்ஸ் இன்பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த எலமெண்ட்ஸை இன்பிளேஸாக நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள், அந்த டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி நியூவாக ஒரு அரே க்ரியேட் பண்ணாமல், இப்போ பேசிக்காக நம்ம ஒரு அரேயில் டூப்ளிகேட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுவோம் வாங்க பார்க்கலாம். 0, 1, 2, 3 இப்படி தான் பார்ப்போம், கரெக்டாக? இப்படி தான் வந்து ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் இதில் என்ன பண்ண சொல்லுங்கன்னா, ஒரு அரே க்ரியேட் பண்ணாமல் ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி இந்த எலமெண்ட்ஸ் கொண்டு வாங்க. இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இண்டெக்ஸ் அதாவது இந்த ஃபிஃப்த்தாக ஒரு எலமெண்ட் இருக்குல்ல, 0, 1, 2, 3, 4 இந்த எலமெண்ட் இருக்குல்ல, இதில் 5 எலமெண்ட் இருக்குல்ல, இந்த ஃபிஃப்த் எலமெண்ட்டோட இண்டெக்ஸை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு இன்பிளேஸாக நம்ம பண்ணோம்னு வைங்களேன், மீதியெல்லாம் அப்படியே தானே இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் 2, 3, 1, 0 இந்த எக்ஸ்ட்ரா வேல்யூலாம் அப்படியே தானே இருக்கும். ஓகேங்களா? இது எனக்கு இந்த ஃபஸ்ட்டு 5 வேல்யூ தான் வேணும், நீ அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கோ எனக்கு கவலை இல்லை, அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்பிளேஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு 5 மட்டும் கொண்டு வா, மீதி இருக்குது எனக்கு கவலை இல்லை, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு யூனிக் 5 எலமெண்ட் தான் வேணும், அதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அவுட்புட் எப்படி இருக்க போகுதுன்னா இப்படி தான் நம்ம அவுட்புட் இருக்க போகுது. அதாவது அந்த கேவல் லிட்டர்னு சொன்னாங்க பாருங்களேன், எப்படி தெரியுமா? நம்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்புட் இதான் நம்மச்சு, அவுட்புட் 5 இதான் நம்ம அந்த அவுட்புட் அந்த கே வேல்யூ. ஓகேங்களா? நம்ஸை இப்படி தான் மாடிஃபை பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ இதுதான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு அரே ஒன்று க்ரியேட் பண்ணி, நியூ அரே ஒன்று க்ரியேட் பண்ணி யூனிக்காக இருக்க வேல்யூஸை ஒவ்வொரு வேல்யூஸும் எடுத்து போட்டு நம்ம பண்ணுவோம், மாடிஃபை பண்ணுவோம். அப்படியும் நார்மலாக ஒரு அரே க்ரியேட் பண்ணி அப்படி பண்ணுவோம். ஓகேவா? இது மாதிரி பண்ணுவோம். இன்னொரு ஓகே மெத்தட் என்னென்னா ஹேஷ் மேப் தெரியும்ல எல்லாத்துக்கும். ஹேஷ் மேப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேஷ் மேப்பில் வந்து என்ன பண்ணுவோம், எத்தனை வேல்யூ இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பாருங்கள், 0 எத்தனை இருக்குது, 1 எத்தனை இருக்குது, 2 எத்தனை இருக்குது, 3 எத்தனை இருக்குது, அதோட ஃபஸ்ட் வேல்யூலாம் ஒவ்வொன்றா போட்டு நம்ஸில் இருக்க ஃபஸ்ட் 5 மாடிஃபை பண்ணி நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்து ஹேஷ் மேப்பை யூஸ் பண்ணால். பட் அதுவும் ஆனால் அந்த அப்ரோச்சும் வந்து அக்செப்டபிள் தான். ஓகே, அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் இதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கல, ஸோ அதுவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொஷின் இன்டர்வியூவில் இன்பிளேஸ்ன்னு சொல்லி கேட்டால் நம்ம எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரும் யூஸ் பண்ணாமல், எக்ஸ்ட்ரா எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணணும். நம்ம வந்து பெட்டராக இருக்கும், நம்ம அப்ரோச் வந்து பெட்டராக இருக்கும். அவங்க செலக்ட் பண்ணால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நம்ம ஒரு பேசிக் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இந்த லாஜிக் வந்து என்ன லாஜிக்கு, லீனியர் டைமில் ரன் ஆகிற சொல்யூஷனும் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்களேன். இப்போ ஆன்சர் ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம அப்படியே எடுத்துப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம போட்டுக்க போகிறோம். என்னது 0. அடுத்து என்ன வேல்யூ இருக்குது, நமக்கு 0 தான் இருக்குது. பட் எனக்கு இது தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட இந்த வேல்யூ இருக்குது. ஆனால் இதுக்கு பதிலாக ஃப்யூச்சரில் எனக்கு நியூவாக ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இண்டெக்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு இடத்துல எனக்கு அடுத்து நியூவாக எந்த நம்பர் வருதோ அது போய் உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன இருக்குது, நமக்கு 1 தான் இருக்குது. ஏன்னா 0வோட 1 பெருசு, அதனால் 1 போய் உட்காந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், செகண்ட் பொசிஷன் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 1 நமக்கு தேவையில்ல, அடுத்தது 1 இருக்குது தேவையில்ல. அடுத்து என்ன இருக்குது, 2 இருக்குன்னா அப்போ நம்ம அந்த வேல்யூ போட போகிறோம், ஏன்னா 1 விட 2 கிரேட்டர் தேன். ஸோ ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த செகண்ட் பொசிஷனில் 2 போட போகிறோம். அப்போ இங்கே என்ன ஆகும், 3ன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஒரு 2 இருக்குது, அது நம்ம ஆல்ரெடி இருக்க தேவையில்ல. அடுத்த ஒரு 3 இருக்குது. 3 வந்து 2வை விட கிரேட்டர் தேன்,
அதாவது நம் ஆஃப் ஐ கிரேட்டர் தென் நம் ஆஃப் ஐ மைனஸ் ஒன். இந்த கான்செப்ட் தான் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், தேர்டு பொசிஷனில் 3 போய் உட்காந்துக்கும். இந்த இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். +1 4 ஆயிடுச்சா? இந்த ஃபோர்த்து பொசிஷனில் அடுத்து என்ன இருக்குது, 3 இருக்குது, நமக்கு தேவையில்ல. அடுத்து என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ ஓகே 4 போட்டுக்கிறோம். போட்டோமா? அப்போ என்ன ஆகும், இங்கே இன்க்ரீஸ் ஆகும் 5 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ இந்த அரேயில் அடுத்த வேறு எதுவும் வேல்யூ இல்லை. சரிங்களா? அடுத்த எந்த வேல்யூ இல்லை, அதனால் அப்படியே விட்டுறோம். அப்படியே விட்டு இங்கே வந்து இன்ப்ளேஸ் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு இந்த 5 வேல்யூஸ் வர நியூ நம்பர்ஸ் மட்டும் தான் மாற்றிருக்கோம். அப்போ மீதி இருக்க வேல்யூஸ்லாம் அப்படியே தானே இருக்கும். அது எக்ஸாம்பிள் 2, 2, 3, 3, 4 இந்த வேல்யூஸ்லாம் அப்படியே தானே இருக்கும். அதனால் அது நமக்கு தேவையில்லை. அது வந்து அவங்க என்ன கொஷினில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அது தேவையில்லை, அது எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு ஆனால் ஃபஸ்ட்டு இந்த 5 எலமெண்ட்ஸ் அப்படி தான் வேணும், அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும், அது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து நம்ம அந்த கே இருக்குல்ல, இண்டெக்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் நம்பர் 5 இருக்கனால இதான் அந்த கே வேல்யூ. நம்ம இது 5 ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு அந்த யூனிக் நம்பர்ஸும் நம்ம போட்டோம். ஓகேங்களா? மீதி இருக்கிறது நமக்கு கவலை இல்லை. ஃபஸ்ட்டு ரிமூவ். இப்போ வாங்க நம்ம கோடுக்குள்ளே போகலாம். ஏன் ஃபஸ்ட் வேல்யூ ஏன் ஒன்றுன்னு போட்டிருக்கேன்னா, ஏன்னா ஸ்டார்டிங் வேல்யூ ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஆனால் முன்னாடி 0 அந்த வேல்யூ இருக்குல்ல, ஃபஸ்ட் வேல்யூ அது கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே எடுத்துப்போம். நம்ம ஃபஸ்ட் வேல்யூன்னு தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட கண்டிஷனு. ஸோ அதனால் 1ன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து லூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 1. ஏன் ஐ ஈக்குவல் டு 1னா, ஏன்னா நான் சொன்னேன்ல அகைன் ஃபஸ்ட் வேல்யூ. அதனால் ஃபஸ்ட் வேல்யூ தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது. 0 ஏன்னா ஆல்ரெடி கண்டிப்பாக அந்த வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட் வேல்யூ கண்டிப்பாக எப்பயும் எடுத்தோம். அதனால தான் வந்துட்டு அடுத்த நம்ம வேல்யூ 1 தானே, அப்போ 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்தது ஐ லெஸர் தென் நம்ஸ் டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தோம்ல, எனக்கு இந்த லாஜிக் படி தான் எனக்கு வந்துட்டு நீ ரன் ஆகு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தோம். இது பண்ணால் நீ இப்போ இருக்க வேல்யூ நம்ம என்னது இஃப் nums of I greater than nums of I minus 1. இந்த கண்டிஷன் கொடுத்தா எனக்கு இப்போ இருக்க நம்பர் நீ வா அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த கண்டிஷன். நீ என்ன நம்பர் கிடச்சிருக்கோ அது நீ வா அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிட்றோம். ஓகேங்களா? nums of index for next number equal to nums of I. ஓகேங்களா? அந்த நம்பர் வந்துடும். இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கோன்னா, இண்டெக்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் நம்பரை ++ஆக ஆக்குறோம். அவ்வளோதான். ++ ஆகிட்டோன்னா இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் 4 லைன் கோடு தான். பட் இதை வந்து நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் இன்டர்வியூவில் கேட்குறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது அப்ரோச்சும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் இண்டெக்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் நம்பர் கொடுத்துச்சுங்களா? இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. 2 பாஸ் ஆயிடுச்சு, 1 பாஸ் ஆயிடுச்சு. சப்மிட் கொடுப்போமா? ஒன்றுமே பாஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் கொஸ்டின்.